அனைவருக்கும் காலை வணக்கம். மறுபடியும் உங்கள் அனைவரையும் நம்முடைய நம்பிக்கை விஸ்வாஸ் சேனல் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நேற்று நம்மளுடைய அனலைசிஸ்லாம் எப்படி இருந்தது, அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிச்சா அப்படின்றத குயிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது 3 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நான் ஏற்கனவே சொன்னது தான். அதை பற்றி நம்ம இங்கே குயிக்காக பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேர் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நான் சொன்ன அந்த 3 ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் ஆனது. ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இது நிஃப்டி நம்ம அனலைஸ் பண்ணது 17,930க்கு மேலே நீங்கள் கால் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே போயிட்டு ஒரு ரீடெஸ்ட், அங்கேருந்து நல்ல ஒரு அப் மூவ். நம்ம சொன்ன மேக்ஸிமம் டார்கெட் 1 2 3 4 4 டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிடுச்சு. இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. இதை யாரெல்லாம் நம்ம வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்குறதீங்கன்னா நீங்கள் இந்த இதை பிடிச்சிருக்க முடியும், இந்த இந்த பாயிண்ட்டை கேப்சர் பண்ணியிருக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 நல்ல ஒரு ட்ரேடிங் கிடச்சிருக்கும். ஒன்று இங்கேருந்து இது வரையும் மேலே, அதுக்கப்புறம் அகெயின் இந்த ஏரியாவிலேருந்து இங்கே வரையும் கீழே. மினிமம் இது வச்சுருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஷூட்டிங் ஸ்டார் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த அந்த ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இதை நீங்கள் திரும்ப இதை மாதிரி கேப்சர் பண்ணியிருந்தீங்க, இல்லை இங்கேருந்து பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் கூட உங்களால் மினிமம் இந்த இது வரையும் போயிருக்கு பாருங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணியிருந்தாலே 150 90 120 110. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 250 300 350 பாயிண்ட்ல நீங்கள் ஒரு 50 பாயிண்ட் விட்டுருந்தாலும் 300 பாயிண்ட் நல்லா பிடிச்சிருக்க முடியும். ஸோ ஃபாலோ பண்ணுங்க, லெவல்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி சிம்பிள் டெக்னிக் தான் என்னோடது எல்லாமே. பார்த்தீங்கன்னா இந்த 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 பேட்டர்ன் கேண்டில் ஸ்டிக்கை பற்றி தான் நான் சொன்னேன். இப்போ தான் ஒரு 4-5 நாளாக தான் நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை நல்லா கேப்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் சொல்கிற அந்த 3 டெக்னிக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் பேங்க் நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். இப்போ 5 மினிட் சார்ட்ஸ். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும், அதனால தான் நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மெத்தட், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஃப் அன் ஹவர் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். இந்த 9:15 ஓப்பன் ஆச்சுன்னா 9:45 வரையும் 5 மினிட்ஸ்னா 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு 6 கேண்டில் 1 2 3 4 5 6. ஸோ இந்த 6 கேண்டில் நீங்கள் மார்க் பண்ணிடணும். 6 கேண்டில்னா இந்த 6 கேண்டிலோட 6வது கேண்டில், இல்லை இந்த 6 கேண்டிலில் எது ஹையோ அதையும், அதுக்கப்புறம் எது லோவோ அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6. ஓகே, இந்த 6ல் ஹை, இது லோ, எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ நீங்கள் அந்த பக்கம் போகலாம். ஒரு நல்ல ஒரு டைரக்ஷனல் மூவ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போயிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மேக்ஸிமம் டைரக்ஷனல் மூவ் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். கீழே போச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6th பாருங்க, 1 2 3 4 5 6. இது 6வது கேண்டில். ஸோ இப்போ நான் இதுக்கு மேலேயும் இங்கே கீழேயும் மார்க் பண்ணிட்டேன்னா இது பிரேக் ஆயிடுச்சு கீழே. ஸோ லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு டவுன் மூவ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனல் மூவ் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஈஸியாக ஒரு லாட்லையோ இல்லை 2 லாட்லையோ நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துடலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளானதான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் லைன் போடுங்க. நீங்கள் ட்ரெண்ட் லைன் அதே மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு, ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோ போயிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி அதில் ட்ரெண்ட் லைன் போட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியும். இங்கே பாருங்க, நான் இந்த ஹை இந்த இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, இந்த ஹை பிரேக் ஆகிட்டு போயிருக்கு. ஸோ இதையும் நான் கனெக்ட் பண்ணி அப்படியே ஒரு ட்ரா பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் இந்த லோ வச்சு கனெக்ட் பண்ணி எடுக்கலாம். இந்த லோ அகெயின் இந்த லோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் நீங்கள் இங்கேயே கேப்சர் பண்ணியிருக்கலாம். அப்படி கேப்சர் பண்ணாலும் கூட உங்களுக்கு, ஆனால் ஒரு இடம் பிரேக் ஆகிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுறப்ப எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வர்றப்ப என்ட்ரி எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருந்தால் நம்ம மாட்டிக்கிடுவோம். ஸோ அதனால் இதை ஒரு இடம் பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப கீழே வர்றப்ப எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும், நிறைய பாயிண்ட் கேப்சர் பண்ணலாம். இங்கே பாருங்கள்,
ஸோ 315 பாயிண்ட்ஸ், சூப்பரான ஒரு டவுன்ஃபால். இப்போ அப் மூவ்க்குன்னா இங்கேயே நம்ம பார்த்துடலாம். இங்க பாருங்க, அப் மூவ் இந்த மாதிரி ஒரு ஹை ஜென்ரலா சும்மா நீங்க நார்மலா இப்படி எடுங்க, இல்லாட்டி இப்படி எடுங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு திரும்ப ரீடெஸ்ட் ஆயிருக்கு பாருங்க, பிரேக், ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் நல்ல ஒரு மூவ். ஸோ 200 பாயிண்ட்ஸ். இது வந்து நம்மளுடைய ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து நான் வந்து ஏற்கனவே கிளியரா நான் வந்து ட்ரெண்ட் லைனு, அதுக்கப்புறம் ஆஃப் அன் அவர் ஸ்ட்ராட்டஜி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க அதை போய் அங்க பாருங்க. எல்லாமே வெரி வெரி சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிபோனாச்சி லெவல்ஸ் நம்ம போடுவோம். இங்க பாருங்க, இங்க இருந்து இந்த ஹை போடுங்க 0.618. நேற்று கூட நிறைய நண்பர்கள்லாம் எனக்கு வந்து சார்ட்ல கொடுத்துருந்தாங்க, சார் இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுன்னு. அதோட மட்டும் இல்லாம ப்ராஃபிட்லாம் வேற எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வர்றதுக்கு. ஸோ ஃபாலோ பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களால நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். இங்க பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி இங்க இருந்து மேல ஹை, இந்த லோ பாருங்க எங்க வரையும் வரும்னா ரீட்ரேஸ்மெண்ட் 0.618 எக்ஸாக்ட்லி. இங்க இருந்து ரிட்டர்ன் நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு லெவலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம்னு. மேக்ஸிமம் 1.618 போகும், அதையும் தாண்டிச்சுன்னா 2 வரையும் போகும். பட் 1.414 இங்க போயிட்டு டச் ஆயிட்டு ரிவர்சல் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் நான் சொன்ன 3 ஸ்ட்ராட்டஜியும் ஒரு ரொம்ப சிம்பிள். வேற எந்த இண்டிகேட்டர் எதுவும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இங்க பாருங்க, இது வந்து ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னது நான் அதிகமா சொல்ல, இது பாருங்க டோஜி மாதிரி, டோஜி. ஸோ இந்த மாதிரி நீங்க நம்ம சொல்ற ஒரு சின்ன சின்ன சிம்பிளான மெத்தடை வச்சு நீங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். சரி, ஓகே, வாங்க இதை நீங்க என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்ல போயிட்டு அங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிளேலிஸ்ட்லயுமே வந்துடும். இது எல்லாமே நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, கரெக்டா வந்து நான் வந்து 11:40, ஓகேவா, அப்பயே நான் வந்து குரூப்ல வந்து நான் அலாட் பண்ணிட்டேன். நீங்க இங்க வந்து 42,725 இருந்து 50 வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம். அப்படி ஆச்சுன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் டவுன்ஃபால் ஆகும்ட்டு 11:45க்கே நான் சொல்லிட்டேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 11:45க்கு இந்த ஏரியா. ஸோ மார்க்கெட் எப்ப இந்த இடத்துல இருக்கிற பேவும், அதாவது லெவல் பாத்தீங்கன்னா ஸோ 42,710 கிட்ட இருக்கிறப்பே நான் சொல்லிட்டேன் 25ல இருந்து 50 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகணும். அது பாருங்க, கீழே வந்துட்டு ஒரு இடம் கீழே வந்துட்டு திரும்ப ரீடெஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த டபுள் டாப் கான்செப்ட் இதுவும் நான் சொல்லியிருக்கேன். அங்கிருந்து நல்ல ஒரு டவுன்ஃபால், சூப்பரான டவுன்ஃபால், 340 பாயிண்ட் கேப்சர். இங்க பாருங்க, நான் அதையும் சொல்லியிருக்கேன். அதோட மட்டும் இல்லாமல் இங்க இந்த இதை பாருங்க, ட்ரெண்ட் லைன் போட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அலாட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க நம்மளோட டெலிகிராம் சேனல்ல. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், பெய்டு எதுவும் கிடையாது, ப்ரீமியம் ப்ரூஃப் எதுவும் கிடையாது. நல்ல ஒரு டவுன்ஃபால் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிறப்ப ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலேயும் நல்ல ஒரு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை பார்த்துடலாம். இப்போ வந்து நிஃப்டி 50 பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ 18,055 18,140 இந்த ஜோன் வந்து நம்மளுக்கு நோ ட்ரேடிங் ஜோன். கால் சைடு வந்து 18,150க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம கால் சைடு போகலாம். டார்கெட் 18,190, 18,240, அப்புறம் 18,290. புட் சைடு போகிறவங்க வந்து 18,050க்கு கீழே போகலாம். டார்கெட் 18,010, 17,940, அதுக்கப்புறம் 17,900. அதுவும் டவுன் ஆச்சுன்னா 17,840. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 42,450 இருந்து 42,710 இந்த ஜோன் வந்து நம்மளுக்கு நோ ட்ரேடிங் ஜோன். 42,710க்கு 15க்கு மேல நீங்க கால் சைட் போகலாம். 42,830 டார்கெட் ஃபர்ஸ்ட், 42,950, அதுக்கப்புறம் 43,050. புட் சைடு வந்து 42,450 கீழே போகலாம். டார்கெட் 42,360, 370, கொஞ்சம் முன்னுக்கே புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 42,260, 42,100, அதையும் டவுன் ஆச்சுன்னா 41,900,
980 வரையும் போறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, அதுல வந்து மேக்ஸிமம் உள்ள போகாதீங்க. லிக்விடிட்டி கொஞ்சம் இஷ்யூவா இருக்கும். அதுல போனாலும் ஒரு லாட்டை வச்சு நீங்க மேக்ஸிமம் ப்ராஃபிட் போங்க, மினிமம் லாஸ் பண்ணுங்க. லாஸ் பண்றதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்க. ஸோ எல்லாத்துக்கும் மேல வந்து நான் சொன்ன அந்த 3 ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்குது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அனலைசிஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் இன்னைக்கு ஈவினிங் நம்ம சந்திக்கலாம். போஸ்ட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ். தேங்க்யூ ஸோ மச். பபாய். டேக் கேர்.